கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 11:17. மேத்யூ 11:17. உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதாவது சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடிய 2 விளையாட்டை சொல்றார். அந்த நாட்களில் யூத சின்ன பிள்ளைங்க விளையாடுற 2 விளையாட்டு. ஒரு விளையாட்டு என்னன்னா, திருமணம் என்கிற விளையாட்டு. ஏன்னா அவங்க காலத்தில் திருமணம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா அவர்களுக்கு பெண் பிள்ளையை நிச்சயம் பண்ணிட்டு அவங்கள பெண் பிள்ளையை கூப்பிட வர்றது எப்போ வருவாங்க, நடு ராத்திரியில் தான் வருவாங்க. அது எந்த பெண் பிள்ளையை கூட்டு போக வருவாங்கன்னு தெரியாது. அதனால் அந்த பிள்ளைங்க அவங்க விளையாடுற விளையாட்டு என்ன, கல்யாண வீடு மாதிரி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. இப்போ நம்ம ஊர்லெலாம் செப்பு வச்சு விளையாண்டாங்க, கிட்டி புல் வச்சு விளையாண்டாங்க, கோழி குண்டு வச்சு விளையாண்டாங்க, இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. இப்போ அவங்க விளையாடும்போது என்ன, குழல் ஊதினோம். அப்போ என்ன, ஒரு திருமண விளையாட்டு போகிற விளையாடும்போது அங்கே குழல் ஊதும்போது அதில் ஆடி பாடி விளையாடக்கூடிய விளையாட்டு. அதில் நீங்கள் சேர்ந்து விளையாட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் என்ன, நாங்கள் குழல் ஊதுனா நீங்கள் கூட சேர்ந்து ஆட மாட்டோம்னு சொல்கிறீங்க, கூத்தாடலைன்னு. அடுத்து என்ன, உங்களுக்காக புலம்பு. இன்னொரு விளையாட்டு என்னென்னா, செத்தது போல் இருக்கிறது. ஏன்னா அந்த நாட்களில் ஒருத்தவங்க மரித்து போயிட்டாங்கன்னா, அந்த மரித்து போனவர்களுக்கு வீட்டில் அழுவதற்காக ஒரு கூட்டம் இருப்பாங்க. இப்போ நம்ம ஊர்கள்லையும் முன்னாடி உண்டு. இப்போ யாராவது ஒரு வீட்டில் யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா, அழுகிறதுக்குனே கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்தா போதும், அவங்க வீட்டில் உட்காந்து எல்லாரும் சேர்ந்து கோரஸாக அழுவாங்க. அழுதுகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் பிரேக் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் யாராவது புதுசாக ஒரு வீட்டுக்கு அவங்க சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா, மறுபடியும் எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் அழுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பிரேக் எடுப்பாங்க. இப்படியே அவங்க என்ன, அந்த மாதிரி காரியங்கள் செய்வாங்க. இதே மாதிரி நாங்கள் செஞ்சோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலை, எங்களோட சேர்ந்து மாரடிக்கலை. ஏன்னா அந்த அழுகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாரில் அடித்து அடித்து வருவாங்க. அதாவது நெஞ்சில் அடித்து அடித்து, ஐயோ என்ன பெத்த ராசா போயிட்டியே, என்ன பெத்த ராசா போயிட்டியே அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி அழுவாங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலை, நாங்கள் சொல்கிறத கேட்டு எங்களுக்குன்னு நீங்கள் மாறலை. அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, சந்தை வெளியில் உட்காந்து தங்களுடைய தோழர்களை பார்த்து, வாப்பா நாங்கள் திருமண விளையாட்டு விளையாடுறோம், நாங்கள் குழல் வாசிக்கிறோம், எங்களோட சேர்ந்து ஆடு. ஏன்னா நீ எங்களோட சேர்ந்து ஆடணும்னு சொல்கிறீங்க. 2வது நாங்கள் சாவு வீட்டு விளையாட்டு விளையாடுறோம், நீ எங்களோட சேர்ந்து மாரடித்து விளையாடு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுற, முறுமுறுக்கிற பிள்ளைகளை போல இருக்கிறீங்க. என்ன பண்ணலை, நீங்கள் ஒரு யோவான் ஸ்நானகன் வரும்போது இவர் தான் எலியாவினுடைய ஆவியில் வந்தவர்னு சொல்லி அவரையும் ஏற்றுக்கொள்ளலை. அதே மாதிரி பின்னாடி வந்த இரட்சகர் என்று வந்த என்னையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை. மாறாக நீங்கள் உங்களை போல நாங்கள் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கூத்தடிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கும் என்ன பண்ணுறதில்ல, சிலர் தங்களுடைய வாழ்க்கை மாறுவதே இல்லை. நீங்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு வாழுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க முடியாது. நீங்கள் உலகத்தில் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் உலகத்தார் இல்லை. அப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி முறை இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கை முறை தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றதாக, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் மாறினவர்களாய் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று வாழுகிற மக்களாய் வாழும்போது தான் அது உண்மையான மாறுதல். அப்படி இல்லைன்னா அது உண்மையான மாறுதல் இல்லை. அப்போ நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி எனக்கு பிரசங்கம் பண்ணுற ஆள் வேணும், நான் நினைக்கிறதெல்லாம் சரின்னு சொல்லக்கூடிய ஆள் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆள் இல்லை. மாறாக தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறதா, இதைத்தான் இங்கே கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா நீங்கள் மற்றவங்கள மாதிரி என்னைய மாதிரி அவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி குறை சொல்லுகிற மக்களாக இருக்கிறீங்களா, சிறு பிள்ளைகள் போல குறை சொல்லுகிறவங்களாக இருக்கிறீங்களா, இல்லை உண்மையாகவே கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா, நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறீங்க, அதைத்தான் இங்கே கர்த்தர் கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் சொன்ன மாதிரி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு
நீங்கள் எலியா ஆவியில் வந்த யோவான் சாணகனை கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து வந்த இரட்சகராகிய என்னை கேட்டு நீங்கள் மாறி இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்புரிமை பெற்ற சந்ததியாக நீங்கள் இருந்தோம், அதை விட்டுட்டீங்க. ஆனால் இன்றைக்கு இந்த 21வது நூற்றாண்டில் வாழுகிற நீங்கள் அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து உங்கள் வாழ்க்கை மாறியதாக இருக்கிறதா இல்லையா? அப்படி இல்லைன்னா நீங்களும் சிறு பிள்ளையை போலத்தான் இருக்கிறீங்க என்பதை தான் இங்கே நமக்கு குறிப்பிடப்படுகிறது. அப்போ நீங்கள் முதிர்ச்சி பெற்றவங்களா வருவீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவனாய் நான் வாழ வேண்டும் என்று வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.